ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் குழிப்பணியாரம். இது ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கே போனாலும் சரிங்க, ட்ரிப்பு போனாலும் சரி, எங்கன்னா சும்மா வண்டி எடுத்து போனாலும் இந்த கடை எங்கேயாவது எப்படியும் பார்த்திங்கன்னா இந்த கடை நம்ம ஏரியாக்கெலாம் எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கடையை பார்த்துட்டா கண்டிப்பாக நம்ம வண்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே நின்றோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு. இது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம், சில இடத்துல பணியாரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி இதை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த குழிப்பணியாரம், பஜ்ஜி, வடை, போண்டா இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். எங்கே போனாலும் சரி நின்று அதை வாங்கி சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு தான் போகணும். அதுவும் இல்லாமல் இந்த குழிப்பணியாரத்துக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு வகையான சட்னிஸ் கொடுப்பாங்க. அதுதான் இது பார்த்திங்கன்னா ஆந்திரா குழிப்பணியாரம். ஆந்திரா குடும்பத்தில் இந்த சட்னி கடல சட்னி, ஐயோ வேறு லெவலுங்க. நம்ம ஊரில் கலக்காய் சட்னி அரைப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடல சட்னி அரைச்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. அந்த பச்சை மிளகா வச்சு அரைச்சது வேறு லெவலில் இருந்து. அதோட சாம்பார், பட் சாம்பார் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எதுக்குடா சாம்பாரை ஊற்றிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம் அது சாப்பிடும்போது. பட் சட்னி, குழிப்பணியாரம் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னடா இது குழிப்பணியாரம் மட்டும் தான் இருக்கா, வடை இருக்காதான்னு பார்க்கும்போது அவங்க மூடி வச்சது எங்களுக்கு தெரியல. எப்போவுமே குழிப்பணியாரம், போண்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இல்லைனா குழிப்பணியாரம், வடை காம்பினேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சில டைமில் எனக்கு இது லஞ்சு ஃபுட்டாகவே இதெல்லாம் இருந்திருக்கு. சில இடத்துல நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கடை கண்டிப்பாக எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் இருக்கும். அருவி இருக்கிற இடத்துல இந்த கடை இருக்கும். அந்த இடத்துலலாம் ஃபுட்டாகவே எனக்கு இது மாறிடும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. திரும்ப அதே தான் சொல்லணும். ஏன்னா குழிப்பணியாரம், வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் செம்ம சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் தான் இருக்கும். அதுவும் மழை காலத்துலலாம் இது அடிச்சிக்கிறதுக்கு வேறு சைடிஷே கிடையாது. என்னங்க சமோசா இது சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம போகிற இடத்துக்குலாம் இதை சாப்பிட்றது வழக்கம். சில நேரத்தில் சிக்கன் 65க்கு குழிப்பணியாரம் போட்டு சாப்பிட்ட வழக்கமும் இருக்குது. நம்ம வீடியோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். குழிப்பணியாரம் விசஸ் சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். அந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் குழிப்பணியாரத்துக்கு வேறு என்ன பேர் இருக்குது, நீங்கள் இதை ஃபுட்டை எடுத்துப்பீங்களா, சைடிஷாக எடுத்துப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் அண்ட் see you on next video guys. Thank you. Bye.